children. Praise the Lord. குட்டி பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டே. சரியா? நம்ம வந்து இந்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிட்டு போகலாமா? சரி, எல்லாம் கை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பிலே இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே அமர்ந்திருக்க ஆண்டவரே, உண்மை பற்றி தெரிந்து கொள்ள கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த வசனம் கேட்கும் பொழுதும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிரியேஷன் பத்தி படிக்கும் பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க கற்றுத்தாரும். இந்த பாடலை ஆர்வமோடு கூட கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளை மேலையும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நம்ம கிரியேஷன் பத்தி பார்க்க போறோம். படைப்பு. ஆண்டவர் முதல்ல பைபிள்ல ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆதியாகமம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஜெனசிஸ். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸே வந்து அதுல இருந்தா நம்ம கிரியேஷன் ஆரம்பிக்குது. அப்ப நீங்க குட்டி பிள்ளைங்க, நீங்க அதை பண்ணி கத்துக்க போறீங்க. உங்க சண்டே ஸ்கூல்ல கூட சர்ச்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அது வசனம் புதுசா இருக்கலாம். அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? அழகா கவனிச்சு கத்துக்கணும். ஓகே, சரி. நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த வசனமா போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேன்னு அந்த ஆர்டர்ல 7 days எடுத்துருக்கோம். சரி, படி டே 1ல இருந்து சொல்லுமா. Day 1, God made light. God made light. God என்ன பண்ணாரு? முதல்ல வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு. சன் இல்லைனாலும் மூணை வந்து பிரைட்டா இல்லைனாலும் ஒரு மைல்டா ஒரு வெளிச்சம் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு இருளாட்டம் இருக்கும். அப்படி இல்லாம ஆண்டவர் முதல்ல ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணார். வெளிச்சம், இந்த வெளிச்சம் சன்லைட் கிடையாது. சரியா? அடுத்தது வாசி. Day 2, God separated the water and the sky, made the oceans and seas of the earth. சரி, ஆண்டவர் என்ன அடுத்தது என்ன பண்ணாரு? Day 2 வந்து தண்ணீர்களை பிரித்தார். தண்ணி எப்படி பிரித்தார்னா, வானமாகவும் பூமியில வந்து நம்ம என்ன தண்ணி பாக்குறோமா, நீங்க பீச்சுக்கு போய் நிறைய தண்ணி பாப்பீங்கல்ல, அது என்னது? கடல். அப்புறம் ஓஷன் அப்படி சொல்றோம். இந்த மாதிரி வந்து நிலப்பரப்பை தாண்டி உள்ள எல்லா தண்ணீரையும் ஆண்டவர் பிரித்து அப்படி வச்சார். சரியா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட் படி. Day 3, God made the trees and plants. அப்ப மூன்றாம் நாள் ஆண்டவர் என்ன மரங்களையும் புல் பூண்டு எல்லாம் கிராஸ் செடி எல்லாம் ஷ்ரப்ஸ் கிளைம்பர்ஸ் இப்படி என்னென்னலாம் நீங்க பாக்குறீங்க செடி வகைகள்ல, அதையெல்லாம் ஆண்டவர் வார்த்தையினாலே உண்டு பண்ணிட்டார். தனித்தனியா அதுக்கு பேர் எதுக்குமே சொல்லல, அது உண்டு பண்ணிட்டார், அவ்வளவுதான். அடுத்து fourth day. Day 4, God made the sun and called it day, and the moon and the stars and called it night. சரி, அடுத்து நாலாவது நாள் தானே அது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சூரியனை உண்டாக்கி, சன் தெரியும்ல, நம்ம இப்ப வந்து வெயில்ல எவ்வளோ சூடா இருக்கு, சன்னை உண்டாக்கி அது வந்து அந்த நேரத்தை என்னன்னு சொல்லியிருக்காரு? பகல், டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவு ராத்திரி ஆன பிறகு என்ன ஆயிடுது? சூரியன் நம்ம மறைஞ்ச உடனே நம்ம என்ன பாக்குறோம்? இருட்டை பாக்குறோம். அப்படியே பூமி என்ன ஆகுது? திரும்பி சூரியன் நம்ம பாக்குறது இல்ல. இருட்டு வந்த உடனே வானத்துல என்ன தெரியுது? மூணும் ஸ்டார்ஸும் தெரியுது, அப்படிதானே? அப்ப அத நைட் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட் பிரிச்சுட்டார். டேக்கு சன்னும் நைட்டுக்கு மூன் அண்ட் ஸ்டார்ஸ். சரியா? அடுத்தது fifth day. Day 5, God made the creatures of the sea and the birds of the sky. ஆமா, ஆண்டவர் 5வது நாள் என்ன செய்தாரு? கடல் வாழ் எல்லா மீன் வகைகள் என்னென்னலாம் இருக்கு உங்களுக்கு தெரியுங்கள, ஆக்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ், எல்லா குட்டி பிள்ளைங்க அழகா பேர் சொல்வீங்க. எல்லா உயிரினங்களும் கடல்ல தண்ணியில வாழக்கூடிய அத்தனையும் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மீன் பேரா சொன்னாரா? கிடையாது, மொத்தமா எல்லாத்தையும் தன் வார்த்தையினால உண்டு பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணாரு? பேர்ட்ஸ் படைச்சார் வார்த்தையினால. அதுவும் வார்த்தையினால வானத்துல பறக்கக்கூடிய அத்தனை பறவைகளையும் ஆண்டவர் செய்தார், கிரியேட் பண்ணார். சரி, அடுத்து Day 6, God made the animals of the land and man in his own image. He made a woman as a companion for him. ரைட். அடுத்து சிக்ஸ்த் டே என்ன பண்ணாரு? எல்லா மிருகத்தையும் நீங்க யோசித்து பாரு. லேண்ட் அனிமல்லாம் இருக்குன்னா பெரிய யானை, ஒண்ணு ஒண்ணா யானை உண்டா கடவுதுன்னு அவர் சொல்லவே இல்லை.
எல்லா மிருகத்தையும் உண்டு பண்ணிட்டார். பின்பு அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆடம் தான் பேர் வச்சான். சரியா? மிருகங்களை உண்டாக்கிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினாரா? தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார். நம்ம எல்லாரும் யாருடைய சாயலா இருக்கிறோம்? காடுடைய சாயலா இருக்கிறோம். அதனால யாரும் தன்னை என்ன சொல்லிக்க கூடாது, நான் அசிங்கமா இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு நம்ம நம்மள இன்ஃபீரியரா நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நம்ம இதுவா இருக்கிறாரு சொல்றோம். அப்போ எல்லாரையுமே தன் சாயலா படைக்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அழகா இருப்பாங்க. எல்லா தேசத்து மனுஷரும் ஒவ்வொரு விதத்துல அழகா இருப்பாங்க. அப்படித்தானே? சரி, அப்ப மனிதனை படைத்து மனிதனுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு மனுஷிய படைச்சார். ஒரு உமனை படைச்சார். மேன் அண்ட் உமன், the first man and woman. அப்ப 7th day God he made all the creations, everything is finished. ஆனா எல்லாம் முடிச்சிட்டார், ரெடியா வச்சுட்டார் மனுஷனுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு காரியம் கிளம்புறோம்னா இதை எடுத்தியா, அதை எடுத்தியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, நம்ம கடைசியில கேட்டுக்கிட்டு எடுத்துட்டு ஓடுவோம் தானே, மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு குறையும் இல்லாதபடி அழகா எல்லாத்தையும் நேர்த்தியா தன் வார்த்தையினால படைத்து மனிதனை தன் கைகளால உண்டாக்கி அவன் நாசியில அவருடைய பிரெத் அதை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு துணையா இருக்கணும்னு ஒரு மனுஷையும் செய்தார். So the first man Adam and Eve. சரியா? சரி, ஆனா இது நீங்க சின்னதா சொல்ல போறீங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். First day light. நீ சொல்லு பாப்பா, ரிப்பீட் பண்ணு பாப்பா. First day light. Second day, எல்லாம் 2 காட்டணும். Second day the sky and the waters of the sea and oceans. And the waters of the seas and oceans. Third day என்ன? God made the trees and plants. God made the trees and plants. Fourth day God made the sun. God made the sun and called it day. God made the moon and stars. God made the moon and stars and called it night. அடுத்தது என்ன? Day 5. God made the creatures in the sea. தண்ணிக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீந்த தானே செய்யும், அதனால இப்படி காட்டுங்க. God made the creatures in the seas. And the birds of the sky. Then the 6th day, day 6. God made animals. நம்ம அதுக்கு ஒன்று சாம்பிளா காட்டுவோமா? இப்படி யானை மாதிரி காட்டலாமா? God made animals. தும்பிக்கை ஆட்டுங்க. God made animals. And man. And woman. woman. அப்ப animals, man, woman, day 6. Day 7. God took rest. Now the Bible verse சொல்லுமா நீ? Say it in English. God made everything beautiful. Ecclesiastes chapter 3 verse 11. அவர்னு கூட ஆரம்பிக்குது. அப்ப தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. இது மனப்பாட வசனம். God made everything beautiful. அப்படி சொன்னாலே போதும் சின்ன பிள்ளைங்க. சரியா? உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா God made everything beautiful ன்னு சொல்லிட்டாலே போதும். ஓகேவா? சரி, இதுதான். இப்போ பாட்டு அண்ணன் பாடுறியா? நீ பாடுவியா? ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம். சரி. Who made the twinkling stars, the twinkling stars, the twinkling stars? Who made the twinkling stars? Our Father God. Who made the rolling sea, the rolling sea, the rolling sea? Who made the rolling sea? Our Father God. Who made the birds that fly, the birds that fly, the birds that fly? Who made the birds that fly? Our Father God. Who made you and me, you and me, you and me? Who made you and me? Our Father God. இந்த
முடிஞ்சா ரொம்ப சிம்பிள் சாங். இது உங்களுக்கு இந்த ஒரே நாள் தான். இன்னையில இருந்து இந்த வசனம், வெறும் வசனம் மட்டும் சொன்னா போதும். God made everything beautiful ன்னு அழகா சொல்லிடலாம். அப்புறம் day 1 day 2 அப்படின்னு 7 days சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதை சொல்லிடலாம். இந்த பாட்டும் நீங்க பாடுங்க. ஓகேவா? பாடி எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவீங்களா? குட்டி பிள்ளைங்களா இருந்தா பாட்டு கஷ்டமா இருந்தா உனக்கு கூட அண்ணன் அக்கா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாம். இல்லை யாரும் இல்லை அம்மா மம்மி மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னா you can ask your mommy to sing along with you. For those children who know only English, you can say the Bible verse, learn it, and then you sing that song with the help of your mommy also. You can record it and send it to us. All right? Okay, bye children. God bless you. Bye.